ஹே ஆல், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேலமோட ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் தட்டு வடை செட். அது க்ரீன் சட்னி பண்ணுறதுக்காக கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெட் சட்னி பண்ணோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன அளவில் புளி, 6 வரமிளகா, சின்ன தக்காளியில் 4 நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 3 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தால் ரெட் சட்னி ரெடி. இப்போ அந்த தட்டு வடைக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி துருவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் 2 கேரட் எடுத்து நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ பீட்ரூட் அதையும் தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை தோல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த 3 தான் தட்டு வடைக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். தட்டு வடை நல்லா குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 கலரும் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், ஹார்ட் ஷேப்பில். இப்போ தட்டு வடையை எடுத்து பேஸில் நம்ம ரெட் சட்னி, மேலே பீட்ரூட், நடுவில் ஆனியன், மேலே கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு தட்டு வடையாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலாக மேலே வைக்கிற தட்டு வடையில் நம்மளோட க்ரீன் சட்னி இதையும் ஆட் பண்ணி ஒன்றா மேலே வச்சுட்டா தட்டு வடை செட் ரெடி. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.